ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான இந்த காட்டன் சில்க் சாரீக்கு அட்டாச்சு ப்ளவுஸ் கட் பண்ணி நம்ம நீட்டாக அளவு ப்ளவுஸோட அதே அளவுக்கே நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், சாரீக்கு முந்தான ஒரு பக்கம் இருக்குது. இந்த ப்ளவுஸ் துணி சாரியோட உள்பகுதியில் இருக்குது. இந்த துணியை நம்ம சாரியோட பீஸ்லேருந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இதுதான் இந்த சாரியோட முந்தான. அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு துணி ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் நம்ம அந்த இருக்கிற துணியில் ப்ளவுஸ் நம்ம தச்சு கொடுக்கணும். இதுதான் அளவு ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸோட உடம்பளவு 20 இன்ச்சு. இந்த 20 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் துணி தான் வருது. பாருங்கள், அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டில் இப்போ கை நீளத்தையும் கை சுற்றளவையும் மார்க் பண்ணிடலாம். கை மொத்த சுற்றளவு 14.5 இன்ச்சு, கை நீளம் 7 இன்ச்சு. ஃபஸ்ட்டில் நம்ம கைக்கு எந்த ஒரு துண்டு ஜாயிண்ட் துணி போடாதவாறு அளவு ப்ளவுஸோட கையோட அளவுக்கும் அடுத்தது தைக்கிறதுக்கு தேவையான இடம் விட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக மீதி இருக்கிற துணியில் தான் உடம்பு பகுதி நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட மொத்த கை சுற்றளவு 14.5, கை நீளம் 7. இந்த ப்ளவுஸுக்கு நம்ம லைனிங் துணி அட்டாச்சு பண்ணி தான் தைக்க போகிறோம். அதனால் நமக்கு 1 இன்ச்சு தையல் தைக்கிறதுக்கு இடம் விட்டால் போதும். 7 + 8 இன்ச்சு. அடுத்தது 7.25, 14 2 போல்டிங் பண்ணும்போது 7.25 இன்ச்சு வரும். இந்த 7.25 இன்ச்சியை தைக்கிறதுக்கு இடம் விட்டு இந்த 7.25 இன்ச்சியை மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது இந்த 14.5ல் 4ல் ஒரு பங்கு ஆம்கோல் அளவு நம்ம மார்க் பண்ணி முன் கைக்குழி பின் கைக்குழி 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் நீட்டாக இந்த மாதிரி கை கட் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம மார்க் பண்ணி கை கட் பண்ணியாச்சு. முன் கைக்குழி பின் கைக்குழி, கை நீளம், கை சுற்றளவு, கை கீழ் சுற்றளவு எல்லா அளவுமே நம்ம நீட்டாக மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பாருங்கள், இந்த கையோட அளவு எல்லாமே நீட்டாக நம்ம மார்க் பண்ணி எடுத்த பிறகு உடம்பை நம்ம அளந்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸோட மொத்த இறக்கம் 15 இன்ச்சு. இந்த 15 இன்ச்சு கூடால நம்ம 1.5 இன்ச்சு கூட எடுத்து 16.5 இன்ச்சு நமக்கு துணி வேணும். முன்துண்டுக்கம் பின்துண்டுக்கம் 16.5 இன்ச்சு நம்ம துணி எடுக்கணும். அடுத்தது பாருங்கள், உடம்பு அளவு அளக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு உடம்புக்கு போதுமான துணி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக நம்மகிட்ட தைக்க தந்திருக்கிற இந்த லைனிங் துணியை இந்த கிளாத்தோட மேல் பகுதியில் வச்சு உடம்பளவை மார்க் பண்ணிக்கிடலாம். உடம்பு சுற்றளவு மொத்தம் 40 இன்ச்சு. இந்த 40 இன்ச்சு கூடால நம்ம ஒரு 6 இன்ச்சு எடுக்கணும். முன்துண்டுக்கு 3 இன்ச்சு, பின்துண்டுக்கு 3 இன்ச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், 20 + 3 இன்ச்சு 23 இன்ச்சு முன்துண்டுக்கு, பின்துண்டுக்கும் அதே 23 இன்ச்சு எடுத்து போல்டிங் பண்ணிக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமான ஒரு குறிப்பு என்ன பார்க்கணுன்னா, நமக்கு இந்த ப்ளவுஸுக்கு லைனிங் வெறும் 65 சென்டிமீட்டர் தான் இருக்கவே செய்யுது. அந்த இருக்கிற லைனிங் துணி 65 சென்டிமீட்டரை வச்சு தான் நம்ம இந்த ப்ளவுஸுக்கு நீட்டாக உடம்புக்கு எடுக்க போகிறோம். அங்கங்கே ஜாயின் பண்ணி துண்டு போட வேண்டியது வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் நம்ம அந்த அளவு துணி தைக்க தந்தவங்க இவ்வளவுக்கு தான் லைனிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அந்த துணியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் தைக்கணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம எப்படி பண்ணணும்னா, முன் துண்டில் பட்டி கிளாத் நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கிறபடியே நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணி போட்டுக்கிடணும். பாருங்கள், பின் துண்டை விடவும் முன் துண்டு கொஞ்சம் மேலே ஏந்தி தான் நம்ம வச்சுருக்கோம் இந்த லைனிங் துணி. அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி முன் கப் ஷேப்புக்கு மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்தாலும் அடுத்தது பின் துண்டு பின் முதுகுக்கு துணி காணாது. அதுக்கு நம்ம தைக்கும்போது ஏதாவது துண்டு போட்டு ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டில் நம்ம அந்த கப் ஷேப்புக்கு லைனிங் துணியை கரெக்டாக வச்சு நீட்டாக மார்க் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த போல்டிங் பகுதியில் கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச்சு. அடுத்ததாக ஷோல்டரு, அடுத்ததாக பாருங்கள் ஆம்கோல் இறக்கம், முன் கழுத்து இறக்கம் எல்லாமே நம்ம நீட்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். முன் கழுத்து இறக்கம் 5.5 இன்ச்சு,
பின் கழுத்து இறக்கம் 8 இன்ச்சு, கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். மொத்தம் 4 இன்ச்சு. ஆம்கோல் இறக்கம் வந்து மொத்த உடம்பு சுற்றளவில் 8ல் 1 பகுதி ஆம்கோல் இறக்கம். அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு முன் கப் ஷேப்போட அளவு 13 இன்ச்சு. இந்த 13 இன்ச்சுக்கு நம்ம 1 இன்ச்சு கூட வச்சு 14 இன்ச்சு எடுத்துக்கிடணும். 14 இன்ச்சு எடுத்த பிறகு பாருங்கள், நீட்டாக இந்த 14ல் இடுப்பு பகுதியில் ஆம்கோல் பகுதிக்கு நேர் ஆப்போசிட் பகுதியில் 2 இன்ச்சு கம்மி பண்ணணும். அடுத்தது ஓப்பன் சைடில் கழுத்து பகுதி முன்கழுத்து பகுதியில் நம்ம ஒரு 1.5 இன்ச்சு இந்த பட்டிக்கு கம்மி பண்ணி நீட்டாக ஒரு ஆஃப் ரவுண்டு மாடலில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், இப்போ நீட்டாக ஓப்பன் சைடில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது பின் கழுத்தம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், பின் துண்டுக்கு துணி போதாது, நம்ம தைக்கும்போது ஜாயின் பண்ணிக்கிடலாம். அடுத்தது முன் கைக்குழி மட்டும் முன் துண்டு கப் ஷேப் துணியை எடுத்து நம்ம குளித்து நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம இந்த ப்ளவுஸில் கட் பண்ணி போக மீதி கொஞ்சம் துணி இருந்து கைக்கு அளவு வச்சு நம்ம கட் பண்ணி இருந்த துணியை எடுத்து பாருங்கள், இந்த கப் ஷேப்போட அடிப்பகுதியில் வச்சு நீட்டாக நம்ம இறக்கத்துக்கு தகுந்தவாறு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி துணி கட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு குறைஞ்சது எப்படி பார்த்தா ஒரு 80 பாயிண்ட் துணி வேணும். ஆனால் நமக்கு இருக்கிறதே இங்கே 65 பாயிண்ட் துணி தான் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், முன் பட்டிக்கு நம்ம வேறு இடத்துல எடுக்கிறோம். அடுத்தது பின்துண்டு இறக்கத்துக்கும் வேறு இடத்துல தான் நம்ம கொஞ்சம் ஜாயின் போட்டு தைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்ததாக பாருங்கள், நம்ம ஏற்கனவே கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு 40 இன்ச்சு உடம்பு சுற்றளவு இருக்கிறதுனால நமக்கு இந்த கப்பு வந்து ரொம்ப டஃப்பாக தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம ஒரு 3.5 இன்ச்சு மடக்கி அந்த 3.5ல் ஒரு 1.25 இன்ச்சு எடுத்து மெயின் டாட் மார்க் பண்ணணும். பாருங்கள், இந்த மெயின் டாட்டோட மொத்த அளவு ஒரு 2.5 இன்ச்சு. அடுத்தது ஓப்பன் டாட் வந்து ஒரு 2.5 இன்ச்சு 3/4 இன்ச்சு அகலத்தில் நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது அந்த ஓப்பன் டாட்டில் இருந்து நேர்பகுதியில் நமக்கு ஆம்கோல் டாட்டு, அடுத்தது மெயின் டாட்டில் இருந்தோம் ஜாயின் பண்ணும்படியாக நம்ம பார்த்து இந்த முன் கப் ஷேப் மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பாருங்கள், கிராஸ் பீஸ் 1.25 இன்ச்சு அளவுக்கு இந்த ப்ளவுஸோட கழுத்து பகுதியில் வரும்படியாக நம்ம நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. எல்லாமே ப்ளவுஸில் கட் பண்ணக்கூடியதுலேருந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு வந்து துணி போதாது, மெயின் பீஸ் துணியும் போதாது, அதை விடவும் குறைவாக லைனிங் கிளாத் இருக்குது. அதனால் நம்ம தைக்கும்போது எல்லா இடமுமே ஜாயிண்ட்டு தேவையான அளவும் நம்ம போட்டுக்கிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ கிராஸ் பீஸும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது முன் கப் ஷேப் நீட்டாக கட் பண்ணியாச்சு. பட்டி கிளாத் அடிஷ்னலாக நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது கை வந்து மெயின் பீஸ் துணிலையும் கட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். துணி போதாது அப்படிங்கிறதுனால ரொம்ப டென்ஷன் ஆகாமல் நம்ம ஃப்ரீயாக நீட்டாக யோசித்து கட் பண்ணால் போதும். இந்த மாடலில் நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுக்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.